Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வெண்ணெய்மலையில் நடைபெறும் முதலமைச்சரின் நிகழ்ச்சிக்காக 3 பள்ளிகள் மற்றும் ஒரு கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கூடுவார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 பள்ளிகள் மற்றும் ஒரு கல்லூரிக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று கரூரில் நடைபெறவுள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் கரூர் சம்பவத்தில், அதாவது பாவேண்டா பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 குடும்பங்களில் சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி இன்று கரூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. அதற்காக தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி விமானம் வருகிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வருகிறார். கரூர் வருகக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூரில் இருக்கக்கூடிய வெண்ணெய் மலை பகுதியில் சுமாராக 10 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த மக்கள் சந்திப்பு மேடையில் பங்கேற்று மக்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் வெகு தீவிரமாக கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வந்தது. சுமாராக இந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக 5000 நபர்களுக்கு QR கோடு பொருந்திய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அந்த நபர்கள் மட்டுமே இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும். அதாவது இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது 12 மணி அளவில் தொடங்கும். ஆனால் இந்த நிர்வாகிகள் அனைவருமே தங்களுடைய அடையாள அட்டையை எடுத்துக்கொண்டு காலை 9 மணிக்குள் இந்த கூட்டரங்கிற்கு வர வேண்டும் என கட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் தொண்டர்கள் மற்றும் மக்கள் அந்த QR கோடு பொருந்திய அடையாள அட்டையை அதிகாலையிலிருந்து காத்திருந்து அந்த விழா மேடைக்கு முழுமையாக சோதனை செய்த பிறகு உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக கரூர் மாநகர் முழுவதுமே சுமாராக 6000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த வெண்ணெய் மலை பகுதியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த கூட்ட அரங்கில் அருகே இருக்கக்கூடிய 3 தனியார் பள்ளிகள், ஒரு அரசு பள்ளி மற்றும் ஒரு கலை கல்லூரி, கொங்கு கலை கல்லூரி, அந்த 3 பள்ளிகளுக்கும் மற்றும் அந்த ஒரு கல்லூரிக்கும் இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் பெரும் ஒரு கண்டனத்தை எழுப்புள்ளார்கள். தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சியோ அல்ல கட்சி சார்ந்த நிகழ்ச்சியோ எது நடைபெற்றாலும் பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதில் தாவேகா அரசு உறுதியாக இருப்பதாக தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இன்று நடைபெறக்கூடிய அந்த வெண்ணெய்மலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக அங்கு அருகில் இருக்கக்கூடிய 3 தனியார் பள்ளி, ஒரு அரசு பள்ளி, ஒரு கலை கல்லூரி என 4 இடங்களில் ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வெண்ணெய் மலை பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றி இந்த கூட்ட அரங்கை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் காலை 9 மணிக்கு மேல் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்த பொதுமக்கள் தரப்பில் ஒரு வேதனையாக தெரிவிக்கப்படுகிறார்கள். அன்றாட வேலைக்கு செல்பவர்கள், கூலி வேலைக்கு செல்பவர்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் அலுவலர்களுக்கு பணிக்கு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய இல்லத்திலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது நிலை வருகிறது. மேலும் இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு தெரிவித்திருந்தார். நேற்று தினம் கூட ஒரு அறிக்கையை அரசாணை வெளியிட்டிருந்தார். அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் அரசு நிகழ்ச்சி மட்டுமே நடைபெற வேண்டும். தனியார் நிகழ்ச்சியோ அல்லது தனியார் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளோ கட்சி நிர்வாகிகள் யாரும் ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது, எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாது. இது தொடர்பாக முழு வழிகாட்டு நெறிமுறைகளை விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய இந்த கட்சி நிகழ்ச்சி, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக இந்த 3 பள்ளிகள் மற்றும் ஒரு கல்லூரியை விடுமுறை அளிக்கப்பட்டது பெரும் ஒரு அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக பெற்றோர் தரப்பிலும் சமூக ஆர்வலர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வு நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதே பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களின் ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.